ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். அன்றைக்கி வந்து மண்டே ரொட்டீன் தான். சண்டே போய் காய்கறி வாங்கிட்டு வர வந்து கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா 7 சம்திங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் காய்கறி எதுவுமே எடுத்து வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து டின்னர் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் விளக்கி வைக்கவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு காய்கறி வந்து எடுத்து வைக்கவே இல்லை. இன்றைக்கி மார்னிங் தான் வந்துட்டு எடுத்து வைக்கிற டைமே இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லா காய்கறியும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதே இந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்ட்டு ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. அன்றைக்கி வந்து வேலை பார்த்திங்க அப்படின்னா இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் ரெஸ்ட் எடுக்கவே முடியல, அவ்வளோ வேலை இருந்துச்சு. ஸோ 2 குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ரொம்பலாம் வந்து மோசமாலாம் இல்லை. மற்ற கவர்லேயோ இல்லை மற்ற பாக்ஸ்லேயோ போட்டு வைக்கும் போது தான் காய்கறி ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்குது 1 வீக்லேயே. ஆனால் இந்த ஜிப்லாக் கவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் உள்ளே இருக்க அந்த ட்ரே வந்து வாஷ் பண்ணி 1 வீக் மேலே ஆச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருந்தது. சரி, அதை வந்து வாஷ் பண்ணி நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது காஞ்சிரும். ஃப்ரிட்ஜ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போட்டபடியே இருக்குது. நானும் வேலை செய்கிறேன், பட் செய்கிற மாதிரியே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தம்பியும் வந்துட்டான். ஸோ இந்த அக்கா பசங்களாம் இருக்கனால ஒருத்தவங்க வம்பிழுத்துட்டு தம்பி வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் என்கிட்ட வந்து. அதுவே எனக்கு ஃபுல்லாக வேலையில் கவனம் வச்சு செய்யவே முடியல. அதனால தான் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நான் வந்து அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ போன வாரம் நான் காய்கறி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது மீதி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வாங்கின காய்கறியை வந்து உள்ளே வச்சுட்டு மேலாக வந்து பழைய காய்கறி வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக கிச்சன் வாஷிங் மிஷினுக்கு மேலே வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்படியே இந்த டோர் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட தான் நம்மளுக்கு நல்ல வெயில் வரும். அதனால் சரி ஃப்ரிட்ஜோட இதெல்லாம் வந்துட்டு இங்கிட்ட தான் காய வச்சுருக்கேன். அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே ஒரு மாதிரி மிஸ்டாக, ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் அந்த நல்ல கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. பட் இப்போது 2-3 டேஸாகவே வந்து கொடைக்கானலில் மழை தான், ஆனால் ரொம்ப பெய்ய மாட்டேங்குது. ஒரு 10 நிமிஷம் பெய்யுது, அப்புறம் நின்றுது, திருப்பி ஒரு 10 நிமிஷம் பெய்யுது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நல்ல மழைலாம் இல்லை. லன்ச் பார்த்திங்க அப்படின்னா என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒயிட் ரைஸு, கீரை கடைஞ்சிட்டு காலிஃப்ளவர் 65 மாதிரி பண்ணலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் 65க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நிறைய மசாலா தான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு வச்சிட்டோம் அப்படின்னா அது வெந்துட்டுருக்கும். அந்த டைமில் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கும் சாப்பாடை இறக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு வேலை சாப்பாடை வந்து அடுப்பில் வச்சு விட்ருவேன், அது கொதிச்சுட்ருக்கும். நான் இது ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து வேலையை பார்க்கலாம் அப்படி தான் நான் நினப்பேன். ஏன்னா நம்மளுக்கும் ரெஸ்ட் வேணும், அது சேம் டைம் குழந்தைங்களையும் பார்க்கணும். அதனால் நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கிறதுக்கு தான் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். பட் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேலை இழுத்துட்டே போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சிடலாம். சாப்பாடுக்கு நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வந்து நான் வந்து வேக வைப்பேன். இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தேன். ஸோ அது நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து வச்சா தான் அடுத்த பாத்திரத்தை வந்து விளக்கி வைக்க முடியும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த விண்டோலேருந்து கிளார் அடிச்சுட்டே இருக்குது. நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இந்த பிளேஸ் மட்டும் எனக்கு அது ஒரு மாதிரியே தெரியுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். அது நம்ம வீடியோ பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணணும். பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பிளேட் ரேக்கு, அந்த பாத்திரம்லாம் வைப்போம் இல்லையா ஸ்டாண்டு, அதுக்கு மாதிரி மேலே இருக்கும். ஸோ அதில் தான் அந்த பிளேட் ரேக்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். பட் வெசல்ஸ் வைக்க அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு தனி கபோர்டு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை சீக்கிரமாக வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்குன்னு தனியாக வந்து நான் வெசல்ஸ் எல்லாம் நான் என்னென்ன வச்சுருக்கேன், அதை நான் எங்கே வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் சீக்கிரம் போடுறேன். ஸோ அது தனியாக வந்து நான் வீடியோ போடுறேன். கீரைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கீரை ஆக்சுவலாக எனக்கு பேர் என்னன்னு தெரியல, பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு.
அவ்வளோ நம்ம கீரை எடுக்கும் போது நம்ம மற்ற கீரைக்கு பார்த்திங்கன்னா உள்ளே அந்த விதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்கு அப்படி இல்லவே இல்லை, வெறும் இலை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டையும் வந்து செய்ய போகிறதில்ல. கீரை வந்து அந்த மத்தியானம் சாப்பிட்றது தான், நைட்டும் சாப்பிட மாட்டோம், மறுநாளும் வந்து வச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் அந்த மத்தியானத்துக்கு மட்டும் அப்படின்றனால கொஞ்சம் மட்டும்தான் வந்து நான் வந்து கீரை எடுத்து செய்யலாம். அதே மாதிரி காலிஃப்ளவருமே பார்த்திங்கன்னா சண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பெரிய காலிஃப்ளவராக இருந்துச்சு. அதையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஐடியா பண்ணி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கீரை வந்து வீக்லி ட்வைஸாவது எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒன்று பொரியலாகவும் எடுத்துக்கணும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கடையலாகவும் எடுத்துக்கலாம். இப்போது வந்து நிறைய வெரைட்டி வந்துருச்சு இல்லையா கீரையில், வெறும் பொரியல் கடையெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து கட்லெட்லாம் வருது, அப்புறம் பார்த்திங்கன்னா வடை, கீரை வடை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அதையும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அவ்வளோ ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக வந்து கீரையை வச்சு கொஞ்சம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அட் தி சேம் டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்காம நம்மளும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் வந்துட்டு ஏதோ ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. கேள்விப்படாத ஒரு விஷயம் இத்தனை வருஷத்தில். அவ்வளோ வந்து கிளைமேட் சேஞ்சாக இருக்குது. நாங்கள் வந்து இங்கே கொடைக்கானலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கிளைமேட்டை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ மோசமாக இருந்ததே கிடையாது, அவ்வளோ மோசமாக இருக்குது கிளைமேட்டு. அவ்வளோ வெயிலாக இருக்குது. அப்படியே எங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதோ ஊரில் இருக்க மாதிரி இருக்குது, கொடைக்கானல் இருக்க மாதிரியே இல்லை. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அவ்வளோ இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் கொஞ்சம் தண்ணி ஆதாரமாக வந்து குடித்து நம்மளோட உடம்பை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு, நான் வந்து கொதிக்க வைக்க மாட்டேன், நல்லா சூடான தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருவேன். ஸோ அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிருந்தேன் காலையில். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக சீசனிங் பண்ணிடலான்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு துணி எடுத்து அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா அதை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா பரவி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தோசை சட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இல்லை அப்படின்னா அங்கங்கே அந்த ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும், அது நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்போ கீரைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு பருப்பு துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அது சில பேர் வந்து பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க, நான் வந்து துவரம் பருப்பு தான் எடுத்துப்பேன். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா 1 கப் கரெக்டாக இதில் வந்து ஒரு அலாக்கு வந்து பருப்பு எடுத்துட்டு அதிலே பார்த்திங்க அப்படின்னா நான் கீரையும் வந்து நான் சேர்த்துட்டு இது ரெண்டையும் வந்து நல்லா நம்ம கழுவிக்கலாம். இதெல்லாம் செஞ்சிட்ருக்க டைமில் எப்போ பார்த்தாலும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பசங்க வந்து கம்ப்ளைண்ட் தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டம் அப்பா. இப்போ பார்த்திங்கன்னா சரி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கண்டிப்பாக கீரையை பார்த்திங்கன்னா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுக்கணும். அதனால் நான் பருப்பையும் சேர்த்துட்டு நான் வந்து கழுவிட்டேன். இது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சந்தையிலேருந்து இந்த பெரிய வெங்காயமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா வெங்காயம், அதுதான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் அதே வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு கையோட 4-5 பல் பூண்டு சேர்த்துருந்தேன். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி தான் நான் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெள்ளக்கெண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு தண்ணி இதுக்கேற்ற மாதிரி தண்ணி, நிறையா தண்ணி நம்ம கீரைக்கு வைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து 3 விசில் விட்டுருந்தேன், கரெக்டாக வந்து வெந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். காலிஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பொடி போடலான்னு சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அது எதுவுமே இல்லை, எல்லாமே மீன் வறுக்கிற பொடி, மீன் குழம்பு பொடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் 65 பொடி வாங்கியிருந்தேன். இப்போ வந்துட்டு அது வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த தண்ணியை நம்ம வந்து வடிச்சிட்டு திருப்பி ஒரே ஒரு தடவை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஓரளவு வெந்திருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெறும் சிக்கன் 65 பொடி மட்டும்தான் நான் போட போகிறேன், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் அது கூட பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை வந்துட்டு மைதா மாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அது எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி கால்லாம் வலிச்சிட்டு இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இந்த பசங்களோட பேசிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம். ஸோ நம்ம அப்பப்போ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்து வேலை செய்ய முடியும் இல்லையா. கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அதனால் காஃபியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சிட்ருந்தேன். சாப்பாடு வந்து வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதுதான் குக்கர். ஏன்னா வந்துட்டு அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது இப்போது வர ஜென்ரேஷனுக்கு நல்லது. ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் வடித்து சாப்பிட்றது.
ப்ரூ தான் எடுத்திருந்தேன், காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தான். ஸோ எனக்கு ஆனால் வந்து ஃபில்டர் காஃபி ரொம்பவே பிடிக்கும் இன்ஸ்டண்ட்டை தாண்டி. பட் எனக்கு எதுவுமே வந்து ஃபில்டர் காஃபி நல்லதாகவே கிடைக்க மாட்டேது இங்கே. அதனால் இன்ஸ்டன்ட் தான் வந்து எடுத்துக்கிறது என்னைக்காவது தோணும் போது. பட் அக்கேஷ்னலாக தான் எடுப்பேன், அடிக்கடி கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் போய் நின்றுட்டு காஃபி குடிச்சிட்டு, கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருந்தது இல்லையா அன்றைக்கி, அப்படியே பாப்பா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. ஸோ பேசிவிட்டு ஏதோ அப்பளமே நம்ம கொடுத்துருந்தா. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் அந்த ஒரு 5 to 10 minutes நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரிலாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்னங்க வேலை தான். ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை, 65 படியை போட்டுட்டு உப்பு வந்து தேவைப்பட்டால் போடலாம். பட் இதிலே இருக்கும், அதனால் நம்மளுக்கு தேவைப்படாது. சில பேர்த்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அதை ஊற வச்சா தான் அந்த மசாலா ஃபுல்லாக வந்து அதில் இறங்கும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஜார்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சிட போகிறேன். ஒரு 1/2 hour வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறி நம்ம பொரிக்கும் போது டேஸ்ட் வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீரையில் வந்து விசில்லாம் வந்துருச்சு. ஸோ எடுத்து பார்க்கும் போது நல்லா பருப்பும் வெந்துருந்துச்சு, கீரையும் வெந்துருந்துச்சு. ஸோ லைட்டாக வந்து கரண்டியை வச்சு நம்ம மசிச்சு விட்டோம் அப்படின்னா அது ஓரளவு மசிஞ்சிடும். இப்போ அதுக்கு வந்து தாளிப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய், இல்லை மற்ற எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் தருமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருந்தேன். ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்புக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு நம்ம கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகுளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா இல்லை 2 காஞ்ச மிளகா, நான் வந்து ஒரே காஞ்ச மிளகா தான் போட்டிருந்தேன். இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா நல்லா காரம் கொடுக்குது, அதனால 1 தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு நான் வந்து எண்ணெயிலே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து எண்ணெயிலே வந்து பெருங்காயத்தூளை போட்டு அதுக்கப்புறமா அது பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த குக்கரில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அது ஓரளவு நல்லா கெட்டியாக ஆச்சு அப்படின்னாலே ரெடி ஆயிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெடி ஆகிட்ருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்தந்த ப்ளேஸில் வந்து வச்சிட்ருந்தேன். ஸோ நம்ம வேலை செய்யும் போதே ஒரு வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது, இடையில வந்து 2-3 வேலை பார்த்தா மட்டும்தான் சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்க முடியும். அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கையோட இந்த இடத்தெல்லாம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு பாத்திரத்தையும் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து ஒரு வேலையவே பார்த்துட்ருக்காம 2-3 வேலை கிச்சனில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிச்சனில் இருக்க டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம லேடிஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது கையோட பாத்திரத்தை விளக்கணும், கையோட வந்து அந்த கவுண்டர் டாப்பை ஒதுக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம சீக்கிரமாக எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாகவே. பாத்திரத்தை, மண் பாத்திரத்தை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு தான் வைப்பேன். பட் அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மூடியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு சரி அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு இருந்தேன். இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்மளுக்கு ட்ரை ஆகி கொடுத்துரும். நம்ம உள்ளே வச்சுருந்தோன்னா இப்போ நான் வந்து நைட்டே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாலும் ஈரமாக தான் இருக்கும். அப்போ நம்ம வைக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இடமா இருக்கட்டும், அந்த பாத்திர ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமா இருக்கட்டும், அந்த இடம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகுது. அதனால் வந்துட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயெல்லாம் எடுத்து வச்சேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு. அதனால் வந்து ஃபுல்லாக அதெல்லாம் எடுத்துகிட்டு கையோட கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கூட்டிட்டு நான் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி கிச்சனை மட்டும் மாப் போட்டுருவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து வீடு ஃபுல்லாக மாப் போடுவேன். ஏன்னா வந்து கிச்சனில் தான் வந்து நம்ம எதாவது சிந்துவோம், ஏதாவது ஒன்று நம்ம காய எடுத்து வைக்கும் போதெல்லாம் வந்துட்டு அந்த மல்லித்தலை இதெல்லாம் வந்து
அழுகி போனதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒட்டிக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுருவேன். பட் ஹோல் வீடையுமே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அந்த ஃப்ரைடே இல்லை வந்துட்டு சில டைம் சாட்டர்டே அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போட்டுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டிட்டு அந்த சைட் தள்ளிவிட்டேன். அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போய் கூட்டி விட்டுக்கலாம். கையோட பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனை மட்டும் கையோட சீசனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா துருப்பிடிக்கிறது இருக்காது. அதனால் நம்ம தாளிச்சோம் இல்லையா, அந்த பாத்திரத்தையும் வந்து தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா சூடாகிற வரையும் அடுப்பில் வச்சிடணும். வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு நான் வந்து ஒரு துணி எடுத்துப்பேன். அதுக்குன்னே ஒரு துணி வச்சுருக்கேன், அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த துணியை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த அடுப்பில் வச்சிடணும். வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும். ஸோ காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஊறிடுச்சு. ஸோ கையோட பொரிச்சிடலாம். ஏன்னா டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பசி வந்துருச்சு, அதனால் காலிஃப்ளவரை வந்து பொரிச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.